தோழர் வணக்கம். வணக்கம். இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது ஆமா. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பரபரப்பான செய்தி எதுன்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே தலைப்பு செய்தி விஜய் தான். திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கிறாரு விஜய். ஆமா. எப்படி பாக்குறீங்க சார்? இது சாதாரணமா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இத ரொம்ப பேர் பாராட்டுவாங்க. அது எல்லாம் ரொம்ப தப்பான கருத்து. இது நான் என்ன சொல்றேன், இங்க என்ன சொல்லியிருக்கிறோம் இந்தியாவில், மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றோம். மதச்சார்பற்ற நாடுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தை ஐரோப்பாவில இருந்து வந்தது. யூரோப்ல 1500 அதாவது 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மன்னர்கள், அப்ப மன்னராட்சி காலம், மன்னர்கள் எல்லோரையுமே கத்தோலிக்க சபை, யாரோ திருச்சபைன்னு சொல்லுவான். அது என்ன திருச்சபை தெருச்சபை இவெல்லாம் சொல்லக்கூடாது. கத்தோலிக்க மத அந்த ஆதிக்க பீடம் வாட்டிகன்ல இருக்கு. வாட்டிகன் ஒரு நாடுன்னு வர சொல்லிக்குவாங்க. அது சும்மா ஓசியில கொடுத்தது. இத்தாலி நாட்டுக்குள்ள ரோம் நகரத்துக்கு ஒரு ஓரத்துல ஓசியில கொடுத்தது. அங்க உள்ள போப் அவருடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்தாங்க மன்னர்களே. போப்பை மீறி மன்னர்களே செயல்பட முடியாது. பிரிட்டன் அல்லது பிரான்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு மன்னர். பிரிட்டன் பிரான்ஸ்லாம் ஐரோப்பாவில் பெரிய நாடுகள், ஜெர்மன் சின்ன நாடுகள் நிறைய இருக்கு. ஒரு மன்னரை ஒரு பெரிய ஐஸ் கட்டியில கட்டி வச்சிருந்தாரு ஒரு போப். இவர் சொன்னதை கேட்கலங்கிறதுக்காக மன்னரை. இந்தியாவில் எப்பவுமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. இந்தியாவில் எப்பவுமே மன்னர்கள்னா மன்னர்கள் தான், யாரை வேணாலும் அடிப்பாங்க. அது இங்க நடந்திருக்குது. அங்கே போப் ஒரு மாமன்னன், அவனுக்கிட்ட ஒரு படை இருக்கு, ஒரு படை தளபதி இருக்கிறான், ஒரு அமைச்சன் இருக்கிறான், என்னென்னவோ இருக்குது. ஆனா அவன் கட்டி வச்சிருந்தான் ஐஸ்ல கட்டி வைக்கிறதுன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். அதுல இருந்து அப்ப ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் என்பது மதம் சார்ந்து இருந்தது. 1789 பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகுதான் இந்த கருத்தே வருது. மனிதகுல சிந்தனையில இந்த கருத்து வருது. அரசாங்கம், அதாவது ஐரோப்பிய மனிதகுல சிந்தனையில. இந்தியாவில் எப்பவுமே மதம் இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தியதில்லை. மதம் சாராது இருக்க வேண்டும், அரசாங்கம் என்பது மதம் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த கருத்து வருது. அரசாங்கம் என்பது மதம் சாராது இருக்க வேண்டும் அப்படின்னு வருது 19ஆம் நூற்றாண்டு. அதுதான் ஜனநாயகம். அந்த பகுதிகளில் ஐரோப்பாவில் ஜனநாயகம்னு சொல்ற இப்போதைய ஆட்சி முறை உருவாகிய காலகட்டம், தொடக்க காலகட்டம். அப்பதான் இது வருது. இந்தியாவிலையும் இங்கே மன்னர்கள் இருந்தாங்க, மதம் அதிகம் ஆதிக்கம் செலுத்தவில்லை என்றாலும் ராஜகுரு அப்படின்னு ஒரு பிராமணன் தான் பெரும்பாலும் இருந்தான். அவங்களுடைய ஆதிக்கம் இருந்தது. அப்ப இந்தியாவில் அரசியல் சட்டம் பெரும்பாலும் ஐரோப்பிய அந்த ஜனநாயகம்னு சொல்லப்படுகின்ற அந்த ஜனநாயக நாடுகளை பின்பற்றி இங்கே உட்கார்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைமையில ஒரு வரைவு குழு இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குறாங்க. அப்ப அந்த தாக்கம் தான் இங்க மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும். அப்ப இங்கே இந்தியாவில் பல்வேறு மதத்தவங்க இருக்கிறாங்க. இந்து மதம்னு சொல்லப்படுவது ஒரு துல்லியமாக பார்த்தால் அரசியல் இங்க பல விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு தோராயமான ஒரு பார்வையில, ஒரு மேலோட்டமான பார்வையில போய்கிட்டு இருக்குது. இந்தியாவில், தமிழ்நாட்டில் அரசியலில் சமூகவியலிலும் அப்படித்தான் போகுது. அப்ப இங்க இந்துக்கள் பெரும்பான்மைன்னு சொல்றாங்க. இந்துக்கள் யாருன்னு கேட்டால் யாருக்குமே பதில் தெரியாது. ஈவேராவும் இதை கிண்டலா சொல்லியிருக்கிறார். ஒரு கூட்டத்தில் கிறிஸ்தவர்கள் யாருன்னு கேட்டால் ரொம்ப பேர் கை தூக்குவாங்க, இஸ்லாமியர் கை தூக்குங்கன்னு சொன்னால் ரொம்ப பேர் கை தூக்குவாங்க, இந்துக்கள் கை தூக்குங்கன்னு சொன்னால் எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்ப்பான். ஏன்னா இவனுக்கு சாதி மட்டும்தான் மனசுல இருக்கும். இந்துக்கள் என்பவருக்கு அதான் பின்னாடி திரும்பி பார்ப்பான், யாரும் இந்துக்கள் கை தூக்குறாங்களான்னு. சாதியை சொன்னா அவன் கை தூக்குவான். அப்ப இங்க இந்துக்கள் பெரும்பான்மை, அவர்களுடைய ஆதிக்கம் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியை சேர்ந்தவர்கள், சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள், பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற கருத்துல சார்பின்மை, செக்யூலரிசம்னு இங்கிலீஷ் வார்த்தை, இங்க மதச்சார்பின்மைன்னு சொன்னாங்க. இது இங்க ரொம்ப பேரு தவறாக புரிந்து கொண்டார்கள்னு சொல்லலாம். தவறாக புரிந்து கொள்ளவில்லை, மக்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். இங்க ரொம்ப பேர் இந்த ரம்ஜான் இஸ்லாமியர் பண்டிகை ஒன்று உண்டு, அங்க போயிட்டு குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறேன்பான். வீட்டிலே கஞ்சி குடிக்கலாம், இவனுக்கு அங்க போய் தான் கஞ்சி குடிக்கணும்னு தோணுது. அப்ப இது அவர்களை ஏமாற்றுவதற்கு. இது இஸ்லாமியர்கள்ல கொஞ்சம் அறிவுள்ளவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறேன். நான் பார்த்துருக்கிறேன். ஒரு
யூடியூப் சேனல்லே பார்த்துருக்குறேன். நீ ஏன் வந்து இங்கே வந்து குல்லா போடுற, ஏன் நடிக்கிறன்னு ஒரு இஸ்லாமியர் கேட்குறாரு. ஆனால் ஒரு அதிகம் இஸ்லாமியர்கள் இதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால இவன் போய் அங்கே கஞ்சி குடிச்சிட்டு குல்லா போட்டு ஏமாத்துறான். இவனுக்கு ஏதாவது மத நம்பிக்கை இருக்குமானால் இவன் கோயிலுக்கு போகட்டும், அதை யாரும் குறை சொல்லலை. இவர் வந்து கிறிஸ்தவ மத சார்பு அதாவது கொஞ்சம் அதிக உணர்வு உடையவர் விஜய். ஏன் நடிக்கணும்? அப்படி நீங்க நடிக்கிறதாக இருந்தால் கிறிஸ்தவர்களை போல இந்துக்களும் நாங்கள் இந்துக்கள் தான் என்று நினைத்தால் உங்களுக்கு இவ்வளவு வாக்கே வந்திருக்காது, நீங்க எம்எல்ஏவாக கூட ஜெயிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி இந்து கோயிலுக்கு ஏன் போகணும்னு கேட்கிறேன். இது நடிப்பு தானே? அல்லது அறிவிக்க துணிச்சல் இருக்கா? நான் மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீகவாதின்னு அறிவிக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கா? அது நேர்மை, அதை பாராட்டலாம். மதங்களுக்கு அப்பாலும் ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்கு என்று சொல்கிறார்கள். கட்சின்னு தானே சொல்றாரு அவரு. ஆமா, அப்ப ஏன் மதத்துக்கு போற? அப்ப அல்ல இப்படி சொல்லிரு, மதசார்பற்றன்னா என்னது? எல்லா மதமும் சம்மதம்ன்ற அர்த்தம். சமம்னா போகக்கூடாது, மத சார்பு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சார்புனா நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கிறேன், நீங்க மாறி பேசுறீங்க. அப்ப அனைத்து மதச்சார்பு கட்சின்னு சொல்லு, அப்படின்னா எல்லாம் போகலாம். மத சார்பற்றன்னு தானே சொல்லியிருக்கு. அனைத்து மத சார்புன்னா அப்ப என்ன அர்த்தம்? சார்பற்றன்னா எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா மதத்துக்கும் போகலாம்னா அனைத்து மத சார்புக்கு என்ன பொருள்? எல்லா இடத்துக்கும் போகலாம்னா அனைத்து மத சார்பு கட்சின்னு சொல்லலாம். அதுதானே தமிழ்ல சரியா இருக்கும். அனைத்து மத சார்புன்னு கட்சி சொன்னாரா? மத சார்பற்றன்னு தான். அப்ப எங்கேயும் போகக்கூடாதுன்னு தானே அர்த்தம் வருது. மத சார்பு அற்றதுன்னா இல்லாதது, அப்படித்தானே வரணும். ஏன் இங்க போற? இது நடிப்பு. நீ சர்ச்சுக்கு போனா சகித்து கொள்ளலாம். உன் பேரு ஜோசப் விஜய் இருந்துட்டு போட்டு, அதை யாரும் குறை சொல்லலை. வாக்களித்த இந்துக்கள் என்று சொல்லுகின்றவர்களும் அதை குறை சொல்லவில்லை. இருக்கட்டும், இயல்பானது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்துக்கள் என்று சொல்பவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக மதவெறி இல்லாதவர்கள், மதச்சார்போடு யாரையும் பார்க்காதவர்கள் தமிழ்நாட்டில். இங்க வந்து ஜோசப் விஜய் கிறிஸ்தவர்னு பார்க்கல, ஆனா அவர் கிறிஸ்தவ உணர்வு உள்ளவர். அதனால சர்ச்சுக்கு போறது தப்பு கிடையாது. எதுக்கு இங்க போகணும்? அப்ப இந்துக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, ரொம்ப பேர் போட்டாங்க, எல்லோருக்கும் தெரியும். அவங்கள காக்கா பிடிக்கிறதுக்காக அப்படித்தானே சொல்லணும். ஆட்சியாளர்கள் மக்களை காக்கா பிடித்தால் வேறு ஏதோ தீய உள்நோக்கம் இருக்கிறது என்று பொருள். மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? வேலை வாய்ப்பு. இப்ப கல்வி கட்டணம் உயர்ந்துருச்சு, நியாயமான கல்வி கட்டணம் வரணும். அரசே பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்த வேண்டும். மருத்துவ கட்டணங்கள் கண்ணாப்னான்னு உயர்ந்துருச்சு. தமிழ்நாட்டு மக்களுடைய பெரிய பிரச்சனைகளை சொல்றேன். மொத்த பிரச்சனைகள் 1000 லட்சம் பெரிய பிரச்சனைகள். மருத்துவ கட்டணம், அதை குறைப்போம். எப்படி குறைக்கிறது? உரிய அளவு நிதி கொடுக்கணும் மருத்துவமனைகளுக்கு. அரசு மருத்துவமனைகளுக்கு உரிய நிதி கொடுக்கணும். வாங்கிய பல்வேறு கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு வாங்கிய வந்து எந்திரங்கள், உபகரணங்கள் துருப்பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பயன்படுத்தணும். பயன்படுத்துவதற்கு மருத்துவர்கள் எண்ணிக்கை போதாது. அரசு மருத்துவமனையில் எண்ணிக்கை போதாது. ஒரு டாக்டருக்கு 3 செவிலியர் இருக்கணும், நர்ஸு, அந்த எண்ணிக்கை போதாது. டாக்டர்கள் எண்ணிக்கையே குறைவு. இருக்கின்ற டாக்டர்களுக்கு 1க்கு 3 இருக்கணும், அது இன்னும் குறைவு. அப்ப அதையெல்லாம் சரி செய்தால் மருத்துவம் வந்து சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், அவங்க வந்து தனியார் மருத்துவ கொள்ளையர்களிடம் போகாமல் நியாயமான முறையில், வியாதி எல்லாருக்கும் வர்றது, அப்ப நியாயமான முறையில் மருத்துவம் பார்த்து கொள்ள முடியும். அதை செய்வேன் என்று சொல்ல வேண்டும், அதை செய்ய வேண்டும். விலைவாசியை குறைக்க வேண்டும். லஞ்சம் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை நடத்த வேண்டும். அதிகாரிகள் யாரோ ஒருத்தன் லஞ்சம் வாங்கணும்னு நினைப்பான், அதை கட்டுப்படுத்த வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். இதுதான் மக்கள் எதிர்பார்ப்பது. இந்துக்கள் இதற்கு தான் ஓட்டு போட்டாங்க. நீ இப்ப முருகன் கோயிலுக்கு போயிட்ட, இந்துக்கள்னு சொல்ற எல்லாரும் முருகனை கும்பிடுவாங்களா? இல்லை. வைஷ்ணவர்கள் முருகனையோ சிவனையோ கும்பிட மாட்டார்கள். இது இவருக்கு தெரியுமா? இல்லை, தெரிஞ்சவொடனே பெருமாள் கோயிலுக்கு போவியா? இது பித்தலாட்டம்ங்கிறேன். இது மோசடி, மக்களை ஏமாற்றுகின்ற இழிவான முயற்சின்னு நான் சொல்றேன். ரம்ஜானுக்கு மசூதிக்கு போனாரு, இஸ்லாமியரோட அமர்ந்து நீங்க சொன்ன மாதிரி கஞ்சி குடிச்சாரு. அப்ப நிறைய கோரிக்கைகள்லாம் முன் வச்சாரு, பேசினாரு. ஏன் அங்க போய் வைக்கணும்? இது மதச்சார்பற்ற நாடு தானே. அனைத்து மதச்சார்பு நாடா? அனைத்து மதச்சார்பு நாடுன்னா நீ அனைத்து மதத்துக்கும் போ. இது மதச்சார்பற்ற நாடுன்னா நான் தமிழ் தெரிந்தவன். தமிழில் என்ன சொல்கிறீர்கள்? மதச்சார்பு அற்றது, மதச்சார்பு இல்லாததுன்னு தானே சொல்றீங்க. இது மதச்சார்பு இல்லையா? முருகன் கோயில் என்பது மதச்சார்பு அற்றதா, மதச்சார்பு உள்ளதா? அதுதான் நான் கேட்கிறேன். அதுதான் என்னுடைய வினா. மதச்சார்பற்ற அரசியல் கட்சி நடத்துறோம்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு மதச்சார்புக்கு உள்ள போகணும்? இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு இழிவான முயற்சி, வேற எதுவும் அல்ல. அப்ப அவர் சர்ச்சை தவிர வேற எங்கேயும் போக கூடாதுன்றீங்களா? ஆமா. எடப்பாடியார் போனாரா? எடப்பாடியாருக்கு இந்த மாதிரி நடிக்க வேணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இவர் தொழிலை பார்த்தாலே தொழிலே நடிப்பு, தொழிலோட நடிப்பை வச்சுக்க.
அரசியல் வந்து நடிக்காதன்னு சொல்றோம். நடிப்பு அங்க வச்சுக்க, அது ஒரு தொழில், துட்டு கொடுக்குது. அதை வச்சுதான் இப்ப 650 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்ட்டு அஃபிடவிட்ல கொடுத்துருக்கிறீங்க. அதோட நிறுத்திக்கிறத நாகரிகம். ஏன் அரசியல்ல வந்து நடிக்கணும்? அரசியல்ல நடிக்காத ஒருத்தரையும் நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். எடப்பாடியார் எனக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் கிடையாது. எடப்பாடியார் கட்சி செய்த குற்றச்சாட்டுகள் நான் அடுக்குன்னா வந்து நாட்கணக்கில் சொல்லுவேன், அது வேறு. ஆனா இந்த விஷயத்தில் எடப்பாடியார் நடிக்கவில்லையே, நடிக்கவே இல்லை. ரொம்ப தெளிவா இருக்கிறார். என்னுடைய மதம், என்னுடைய கடவுள்கள் இதுன்னு நினைக்கிறேன், நான் அந்த கோயில்களுக்கு மட்டும் போறேன். அப்ப இது வந்து யார் செய்தாலும் சரி. எடப்பாடி மசூதிக்கு போயிருக்காரு, ரம்ஜானுக்குலாம் அவர் போறாரு, கஞ்சி குடிக்கிறாரு, குல்லா போட்டுக்கிறாங்க. அதுவும் இழிவானதுதான். இப்ப நான் தெரியாதனால சொன்னேன், நான் அந்த செய்தி படிக்கல. இல்ல வந்தது, நீங்க சொல்றதை நம்புறேன். அதுவும் கேவலமானதுதான். இதை விட மோசமான வார்த்தை தெரியல எனக்கு. நான் நிகண்டு, தமிழ் நிகண்டு, அகராதிய, பழைய அகராதிய நிகண்டுன்னு சொல்லுவாங்க, அதுல தேடி பிடிச்சு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். இழிவானதுன்னா இழிவானதுதான், மோசடினா மோசடி தான், ஏமாற்றும் முயற்சினா ஏமாற்றும் முயற்சி தான். இல்ல நீங்க அரசியல் தலைவர்களை மட்டும் சொல்றீங்களா, இல்ல பாமர மக்கள்? இப்ப நான் இந்து மதத்தை பாமர மக்கள் நம்புறனோ நம்பலையோ, நான் இந்து மதத்தை பாமர மக்கள். நான் வந்து சர்ச்சுக்கு போறேன், மசூதிக்கு போறேன், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மசூதியில போய் ஓதிட்டு வரேன், நான் இது சர்ச்சுக்கு போறேன், மெழுகுவர்த்தி ஏந்தி வைக்கிறேன், இதெல்லாம் தவறா? இது எல்லாம் தவறு கிடையாது. அதாவது எனக்கு என்ன ரொம்ப ஒரு வியப்பு, ஆச்சரியம்னா, நீங்க எல்லாரும் சிந்திக்கிறீங்க, ஒரு அறகுறையா சிந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் கேட்குறேன், நீங்கள் எந்த மதம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. இஸ்லாமியர்கள் எந்த கோயிலுக்கெல்லாம் போறாங்க? இஸ்லாமியர்கள் சர்ச்சுக்கு போறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்லாமியர்கள் வந்து விதிவிலக்குகளை பேசக்கூடாது. விதிவிலக்கு என்பது விதியை நிரூபிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. விதிவிலக்குகள் இருப்பது விதியை நிரூபிக்கிறது. விதி அப்படித்தான் இருக்கும். விதிவிலக்கு எக்ஸெப்ஷன் சொல்றது அது 1000க்கு 1 2 இருக்கும். அதுக்கு பேர் தான் விதிவிலக்கு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள இஸ்லாமியர் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா முருகன் கோயில் வந்து 3000 இருக்குது. இஸ்லாமியர்களும் 30 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க, 5-6% இருப்பாங்க. வந்தாங்களா? வருவாங்களா? 30-35 லட்சம். இதைத்தான் நான் வினவுவது, இதைத்தான் வினவுகிறேன். நீங்க என்ன மதம்னு தெரியல, நீங்க போகலாம். அதே மாதிரி சர்ச்சுக்கு போகின்ற கிறிஸ்தவர்கள் எவர் எப்போது எந்த ஊரில் முருகன் கோயிலுக்கு போனாங்க, விஷ்ணு கோயிலுக்கு போனாங்க, விநாயகர் கோயிலுக்கு போனாங்க, தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். உலகத்துக்கே தெரியும் போக மாட்டாங்கன்னு. அப்ப நீங்கள் சொல்லுகின்ற மக்கள் இந்து என்று சொல்பவர்கள். நான் ஏற்கனவே இந்த பேச்சிலேயே 4.5 நிமிடங்களுக்கு முன்னால் சொன்னேன், இந்து என்பவர்கள் மதச்சார்பற்றவர்கள். இந்து என்று சொல்பவர்கள், இந்து என்று யார் என்று கேட்டால் அது பெரிய வினா. சமூகவியலாளர்லாம் 100 பக்கம் எழுதுறாங்க. அப்ப இந்து என்று சொல்பவர்கள் தான், தமிழ்நாட்டில் இந்து என்று சொல்பவர்கள் தான் உண்மையான மதச்சார்பற்றவர்கள். எனக்கும் தெரியும், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நாகப்பட்டினமா நாகூரா, அங்க ஒரு தர்கா இருக்குதான். தர்காவுக்கு எல்லா முஸ்லீம்களும் போக மாட்டாங்க. தர்காவுக்கு போறது ஷிர்க்னு ஏதோ சொல்லுவாங்க, மூடப்பழக்கம் நமக்கு தெரியும். அதே மாதிரி அங்க இது ஒரு இன்னொன்று ஊர் வேளாங்கண்ணிக்கு போற இந்துக்கள் என்பவர்கள் போகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போல கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ விஷ்ணு கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போவாங்களன்னா போக மாட்டாங்க. அப்ப இந்துக்கள் இது இப்படி போறதை ஒரு வகையில் பெருந்தன்மை என்று சொல்லலாம், அல்லது இன்னும் 2 வார்த்தை சொல்லலாம். அது நான்லாம் அதுக்கு தயங்கவே மாட்டேன், ஏமாளித்தனம் கோமாளித்தனம்னு சொல்லலாம். அவ்வளவுதான் விஷயம். ஒரு மதம், அதிலே உறுதியான பிடிப்பு நம்பிக்கை இருப்பவர் ஏன் இன்னொரு மதத்துக்கு போகணும்? எனக்கு ஊர் காயல்பட்டினம், அங்கே ஒரு என்னையோட 2-3 வயசு பெரியவர் அண்ணன் சொல்லுவேன். அவர் அழகா கேட்டார், அவர் இஸ்லாமியர். கேட்டார, என்ன எல்லோரும் எம்மதமும் சம்மதம்னு சொல்றாங்க, ஒரு மதம் சரியானதாக இருக்கும் பொழுது எப்படி எம்மதமும் சம்மதம்னு சொல்ல முடியும்? அவருடைய வினா, அந்த வினாவில் தர்க்கம் இருக்கு, லாஜிக் இருக்கு, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இஸ்லாமியர். அதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு, எங்கள் மதம் மட்டுமே சரி, எங்கள் மதம் மட்டுமே எங்களுக்கு சம்மதம், வேற எந்த மதம் சம்மதம் இல்லைன்னு சொல்றார். தமிழில் சொன்னார், மிக தெளிவாக. ஒரு நாள் மாலை 5:30 மணிக்கு காயல்பட்டினம் பேருந்து நிலையம் அருகில் சொன்னார், என்னிடம் சொன்னார். அந்த ராமர் கோயில் கட்டுவேன் என்று சொன்னது பாஜக கட்ட அயோக்கியதான். ஒரு பிரதமர் யாராவது கட்டுன்னா கட்டு, நான் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு நாள் வந்து வழிபட்டால் வேறு விஷயம், பிரதமர் என்கிற பொறுப்பில் இருக்க வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லலாம். இந்த நேர்மை மொரார்ஜி தேசாய்க்கு இருந்தது, இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருந்தது. அவர்களுடைய அரசியலையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் காங்கிரஸ் கட்சிக்காரன் அல்ல. அவங்க பெரிய அரசியல் தலைவர்கள் இல்லையா, பிரதமராக இருந்தவங்க, அவர்களிடம் இந்த நேர்மை இருந்தது. தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா கு காமராஜ் 54லேருந்து 63 வரைக்கும்
1954 63 வரைக்கும் 9 வருஷம் முதல்வராக இருந்தாரே, அவர்கிட்ட இந்த நேர்மை இருந்தது. நான் கேள்விப்பட்டேன், ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, அவர் ஏதோ ஒரு அம்மன் படம் அவருடைய அறையில வச்சிருப்பாராம், அதை வணங்குவாராம். இது அவர் வெளிப்படுத்தினதே கிடையாத. இதுதான் நேர்மை, இதுதான் சமய சார்பற்றது, இதுதான் மத சார்பற்றது. இந்த நேர்மை உங்களுக்கு இல்லைங்கிறானா. இப்போ ஒரு அரசியல் சீரழிஞ்சு இருக்குது. எப்படியாவது வாக்கு வாங்குவது, எதை வேண்டுமென்றாலும் பேசுவது, நான் என்ன வேணாலும் நடிப்பேங்கிறது. தொழில் நடிப்பாக இருக்கலாம், அது வேறு. அரசியல் ஏன் நடிக்கணும்? சமய சார்பற்றது தான் சொன்னோம். அல்லது உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அனைத்து சமய சார்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு நீ இதை செய்தா நான் இந்த வினாக்கள்லாம் எழுப்ப முடியாது, நான் கம்முன்னு தான் இருக்கணும். அப்ப இது எப்படி பார்த்தாலும் காமராஜ், மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி போன்ற பெரிய தலைவர்கள், பெரிய அரசியல் தலைவர்களிடம் இருந்த அந்த ஒரு நாகரிகமான போக்கு, உண்மையான மதச்சார்பற்ற தன்மை கொண்ட அரசியல் நடவடிக்கைகள், அரசியல் நேர்மை இல்லாதவர்கள் இவர்கள். ஏதோ காரணமும் எல்லாம் நமக்கு தெரியும். இவர்கள் சொன்னதை செய்ததில்லை. எடப்பாடியார சொல்றேன், இவர் சொல்வதை செய்ய போவதில்லை. மனசுக்குள்ள அது இருக்கனால தான் நீ கோயிலுக்கு போற. சொன்னதெல்லாம் நான் செய்வேன், அது மக்களுக்கு பிடிக்கும், நான் ஏன் கோயிலுக்கு போகணும் என்று கேட்டு நிற்கணும். தன்மானம் முக்கியம். அதுவும் எல்லோருக்கும் தன்மானம் முக்கியம். தலைவர்கள் என்பவர்களுக்கு அதிக தன்மானம் இருக்கணும். எல்லாரும் ஒரு மதம் தானே, உன் மதத்தை வச்சுக்கோங்கிறான். உன் மதத்தை விடுன்னு நான் சொல்லலை, வச்சுக்க. எல்லோருக்கும் அது இந்திய அரசியல் சட்டம் உரிமை கொடுத்திருக்கிறது. ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கோ பரப்புவதற்கு உரிமை கொடுக்கலாமா இல்லைங்கிறது இன்னொரு வினா, அதை தனியா வச்சுக்குவோம். நம்புவதற்கோ பின்பற்றுவதற்கோ உரிமை இருக்குது, இருக்கட்டும், வச்சுக்கோங்க. இது நடிப்பு. கோயிலுக்கு செல்வது நடிப்பு. எனக்கு இந்து மதத்துல தத்துவம்னு சொல்றதை பத்திலாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். 12 திருமுறைகள் கொஞ்சம் வாசிச்சிருக்கிறேன் நான். வேதம் உபநிஷத்துன்னு சொல்றான்ல, அதுல வேதத்துல ஒன்றும் கிடையாது. உபநிஷத்துங்கள்ல சில தத்துவ விவாதங்கள் உண்டு, அதெல்லாம் தெரியும் எனக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன். இந்து மதத்தை பத்தி எனக்கு அதிகம் தெரியும். அதுல ஒன்றும் இல்லைங்கிறது தெரியும். மற்ற மதங்களை பத்தியும் தெரியும், அதுலயும் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஈரான் இஸ்லாமியர், சவுதி அரேபியா இஸ்லாமியர், ஏன் இவ்வளவு சண்டை போடணும்? சவுதி அரேபியா அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு சண்டை போடுற எதுக்கு? கிறிஸ்தவ நாடுகள்லாம் அடிச்சுக்கலையா? எதற்கு இந்த மதத்தை ஏன் அரசியலுக்கு கொண்டு வர்ற? யார் நீ? என்ன நேர்மை இருக்கிறது உங்களிடம்? இதெல்லாம் வினவியாக வேண்டும். நான் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக பேசுகிறேன். நானும் எங்கேயோ இருந்து வந்தவன்லாம் இல்லை. என்னுடைய முன்னோர் 3000 வருஷமாக இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் நான் இந்த வினாவை முன்வைக்கிறேன். யார் நீங்கள்? என்ன நோக்கத்திற்காக உங்கள் மதம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு இன்னொரு மதத்தின் கோயில் வழிபாட்டு இடங்களுக்கு செல்ல வேண்டும்? நேர்மையா பதில் சொல்ல முடியுமா? இங்கே நடப்பது எல்லாமே ஏமாற்றுத்தனம், மோசடி. மனசுக்குள்ள ஏதோ ஒரு கள்ளம் இருக்கு, அதனால தான் வெளியே வேஷம் போட வேண்டியிருக்கு.